முதல்வரின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறதா, இல்லை காவல்துறையின் கட்டுப்பாட்டில் முதல்வர் இருக்கிறாரா என்ற கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நிலையில் அவர்களை கண்டிக்க வக்கற்ற ஸ்டாலின் அவர்களை காப்பாற்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். சமீபத்தில் ஸ்டாலின் அரசு வெளியிட்டிருக்கும் ஒரு அறிவிப்புதான் அது. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா 2023 பிரிவு 2018 விதிகளை மாநில காவல்துறை உறுப்பினர்கள் அனைவருக்கும் விரிவுபடுத்தி தமிழக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து நிலை காவலர்களும் தங்கள் பணியை செய்யும் போது ஏதேனும் குற்றம் செய்ததாக கூறப்பட்டால் அவர்கள் மீது வழக்கு தொடர அரசின் அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழக காவல்துறையில் இருக்கும் கடைநிலை ஊழியர் தொடங்கி உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும் டிஜிபி வரை பணி நேரத்தில் எந்த குற்றம் செய்தாலும் அரசின் அனுமதியை பெற்றுதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமாம். நீதிமன்றமே நினைத்தாலும் தாமாக முன்வந்து விசாரிக்க முடியாதாம். எவ்வளவு கேடுகட்ட முடிவு இது! அண்ணா நகரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் குற்றவாளிக்கு ஆதரவாக சிறுமியின் பெற்றோரை அடித்து துன்புறுத்தினர். அது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியான போது உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த வழக்கை விசாரித்து காவல்துறையை கண்டித்தது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி கிடைக்க வழி செய்தது. இனி அப்படியெல்லாம் நீதிமன்றத்தால் செய்ய முடியாது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அண்ணா நகர் போல தனது ஆட்சியில் காவல்துறை செய்யும் அட்டூழியங்கள் வெளியே தெரியக்கூடாது, தனது வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறக்கூடாது என்றுதான் ஸ்டாலின் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அண்ணா நகர் விவகாரம் மட்டும்தானா? இந்த ஓராண்டில் காவல்துறையினர் பணி நேரத்தில் எத்தனை பாலியல் வன்கொடுமைகளை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? கரூரில் 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் இளவரசன் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் 13 வயதுடைய மாணவியை காவலர் ராமன் போலீஸ் பூத் மற்றும் காவல்துறையின் ஜீப்பில் வைத்தே வன்கொடுமை செய்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிவகிரி, ஆலங்குளம் காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த காவலர்கள் சைலேஷ், செந்தில் ஆகியோர் கைதாகினர். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலத்தில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் பிடிபட்டார். சென்னை ஓட்டேரி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அதிமுக பெண் நிர்வாகிக்கு காவலர் ஒருவர் ஆபாச செய்கை காட்டிய சம்பவம் நடந்தேறியது. சென்னை அடுத்த ஆவடியில் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் குற்றப்பிரிவு காவலர் ஒருவர் தனிமையில் இருக்க அழைத்த அவலம் நடந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறப்பு படை காவலர் சிக்கினார். திருச்சியில் காவலர் ஒருவர் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் நடந்தேறியது. சென்னையை அடுத்த தாம்பரம் ஆயுதப்படை பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்த காவலர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சிக்கினர். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வெள்ள மீட்பு பணிக்கு சென்ற கடலூர் மாவட்ட காவலர் ஒருவர் இளம் பெண்ணை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிய குற்றச்சாட்டில் பிடிபட்டார். தூத்துக்குடியில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் காவலர் பிடிபட்டார். துறையூர் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சஞ்சீவி புகார் கொடுக்க சென்ற பெண்ணிடம் ஆசைக்கிணங்க கூறியதாக பெண் கொடுத்த புகாரில் நடவடிக்கை இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. திருச்சி பொன்மலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அஞ்சலக பெண் ஊழியரை பின்தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் கோபாலகிருஷ்ணன் பிடிபட்டார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆயுதப்படை தலைமை காவலர் சசிகுமார் பிடிபட்டார். கரூர் மாவட்டம் சனப்பிரட்டியில் இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பசுபதிபாளையம் காவலர் பிரபாகரன் பிடிப்பட்ட நிலையில் தலைமறைவான மற்றொரு காமுக காவலர் கௌதமன் மீது புகார் அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை அருகே இளம் பெண்ணை அவரது தாய் முன்னரே 2 காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் நடந்தேறியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்டவரின் 17 வயது மகளிடம் தன்னுடன் தனிமையில் இருந்தால் அவரது தந்தையை விடுவிப்பதாக கூறி காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம் நடந்தேறியது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் வனக்காவலர் மது போதையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு சிக்கினார். நாகப்பட்டினத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் போக்சோவில் சிக்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பாழடைந்த வீட்டில் சிக்கிய பள்ளி மாணவியிடம் காவலர் ஒருவர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் நடந்தது. இப்படி இந்த ஆண்டில் மட்டும் காவலர்கள் 23 பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் சிக்கியுள்ளனர். இவற்றில் பெரும்பாலும் பணியில் இருந்தபோது நடந்த குற்றங்கள்தான். இதுபோக
போலியாக என்கவுண்டர் செய்வது, பொதுமக்களை தாக்குவது, பொய் வழக்கு போடுவது என ஏராளமான குற்றச்சாட்டு காவல்துறை மீது எழுகிறது. காவல்துறையை கட்டுப்படுத்த கண்டிக்க வக்கற்ற ஸ்டாலின் இப்போது தன்னிடம் அனுமதி பெற்றுத்தான் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஒரு முடிவை அறிவித்து காவல்துறையின் கடிவாளத்தை கழற்றி விட்டிருக்கிறார். இனி காவல்துறை என்னென்ன கோர தாண்டவங்களை ஆடப்போகிறதோ தெரியவில்லை. காவல்துறை அதிகாரிகள் எங்கு கையெழுத்து போட சொன்னாலும் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போடும் பொம்மை முதல்வர் இருக்கும் வரை காவலர்களின் அட்டூழியங்கள் தொடர்கதையாகத்தான் இருக்கும்.